மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டா செஞ்சேன். 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேசனில் லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் சேர்த்துடலாம். இதுக்கு பேசிக் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு, தனியா பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர் அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டா ஸ்டஃபிங்கான ஆலு ரெடி. இதுக்கப்புறமா சப்பாத்தி மாவை மீடியம் சைஸ் சர்க்கிள் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலுவை 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவுக்கு சென்டரில் வச்சிடலாம். எல்லா சைட்லையும் மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அந்த மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். தவா சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சதை அதில் போட்டுட்டு நமக்கு நெய்யோ இல்லை பட்டரோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். 2 சைடும் மாற்றி மாற்றி ஃப்ளிப் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பரோட்டா நல்லா உப்பி வரும். சாப்பிட்றப்ப உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஆலு பரோட்டா. அவ்வளோதான், ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ப்ளெயினாகவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம். இல்லை கர்ட் கூட இஷ்டம்னாலும் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் காலியாக இருந்துச்சு. அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா சிம்பாக்காக சிவா ஆன்லைனில் ஒரு கேஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சிம்பா அதுக்குள்ளே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. பெட்ஸ்னாலே எனக்கு பயம். அதேனவோ தெரியல, அந்த கேஜுக்குள்ளே சிம்பாவை பார்த்தோன்னே தொடணுன்ற மாதிரி ஆசை வந்துருச்சு. அப்புறமா சிவா சொன்னார், நீ தைரியமாக தோடு, சிம்பாவால் வெளியே ஜம்ப் பண்ணிட்டு வர முடியாதுன்ட்டு. நான் நினைக்கிறேன் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சிம்பாவை இந்த அளவுக்கு கிட்ட போய் நான் டச் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. டானிஷாயுக்கு இதை பார்த்தா கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் இருக்கும். வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் ஷாப்க்கு வந்துட்டேன். நியூ ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ இமீடியட்டாக ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்றதை அடுத்த vlogல காட்டுறேன். ட்ரூ எசன்ட் அரோமாஸ் ப்ராடக்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈவினிங்க்கு மேலே ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒரு வேலையை தான் பார்க்க போயிருந்தோம். அது என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. அண்ட் எல்லாரோட ஃபேஸே வேறு மாதிரி இருந்துச்சு அதில். ஸோ அதை எடுக்க தான் போயிருந்தோம். அண்ட் சிவா அங்கே போயிட்டு ஒரு டச்சப்லாம் வேறு பண்ணார். ஃபோட்டோலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியணுன்ட்டு. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு டானிஷாயும் படிக்க உட்காந்துட்டாங்க. டின்னர் ரெடி பண்ணலான்ட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் செஞ்ச பீக்கங்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் இருந்துச்சு. பசங்க 2 பேரும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்கூலில் தான் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த சாம்பாருக்கு ராகி களி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லா சூடாக களி செஞ்சு சாம்பாரை வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.